பெருமாள் கோயிலை 3 முறை சுற்றி வாங்க. மேரேஜ் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யதோட சனிக்கிழமை பைரவருக்கு செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு 21 சுற்று சுற்றி கும்பிடணும். 12 வாரம் செய்யணும். செய்வீங்களா? செய்தால் திருமணம் தேடியே வரும். சிலர் அம்மா அடிக்கடி உடம்பு நல்லா இல்லாமல் போகுது, என்ன செய்யன்னு கேட்குறாங்க. துளசி, நெல்லிக்காய், அமுக்குறாங்கிழங்குன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி குடித்தால் உங்களுக்கு நோய்ங்கிறதே வராது. ஒரு இவ்வளவு துளசி எடுத்துக்கோங்க, 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அமுக்குறாங்கிழங்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். எல்லாத்தையும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிடலாம். கொதிக்க வைக்க வேண்டாம். வைக்கலாம். வைக்கலாமே, தாராளமாக வைக்கலாம், நல்லது. புதன்கிழமை தோறும் வராகி அம்மனை நினச்சி நீங்கள் பாயாசம் வச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு புதன்கிழமை தான். நினச்ச காரியம் நடக்கும். இந்த அமுக்குறாங்கிழங்கு ஜூஸு சொன்னோம் பாருங்க. அமுக்குறாங்கிழங்கு, துளசி, நெல்லிக்காய் 3ஐயும் அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நோய் நொடி வராது. வெரி குட். வச்சு கும்பிடுங்க, பூ போட்டு கும்பிடுங்க, புதன்கிழமை தோறும் பாயாசம் வச்சு கும்பிடுங்க. சகல நன்மைகளும் தேடி வரும். இப்போ எல்லாரும் வெயிட் லாஸ் வேணுங்கிறாங்க. இவங்க என்ன செய்யலாம்? இந்த ஆளி விதை, ஃப்ளாக்ஸு சீடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஆளி விதை, சீரகம், வெந்தயம் 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் பொடியை கலந்து கடக்குன்னு குடித்தாங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும். சரிங்களா? பூமாதேவி நைட்டில் தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 5 கிலோமீட்டர் தூரமாவது நடங்க. இல்லை வீட்டிலையே நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு 20 நிமிஷம் வேக்க நடங்க. நடந்துட்டு அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சிவ 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 சிவன்னு சொல்லுங்கள். தூக்கம் தன்னால் வந்துடும்.